எப்ப பெரிய மனுஷன் ஆகிறது கல்யாணம் பார்த்துட்டா பெரிய மனுஷன் மாமா 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 நீ சொல்லலையா போய் எடுத்துருவாங்க. அடுத்ததாக நம்ம குடும்ப நண்பர் நேற்று மேடையில முதல்ல கணபதி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சொல்லிட்டேன். இது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒருத்தர் பிடிச்சா சந்தோஷமா ஒருத்தர் எப்படி எங்களெல்லாம் விட்டீங்க அவரை மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. அவருக்கு அந்த பொண்ணு மனசு வச்சுக்கிறார். இன்னைக்கு கூப்பிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கு. அவ்வளோ எங்களுக்காக உதவி பண்றாரு. அவங்களுக்கு எங்களுடைய மரியாதை. அவங்க வந்து எங்க பிள்ளைக்கு அவரு பிள்ளைக்கு இப்போ கிஃப்ட் கொடுக்குறாங்க. சாய் லட்சுமியோட தாத்தா சாய் லட்சுமி எங்க மாப்பிள்ளைங்க வாங்க பாருங்க. தம்பியை பார்த்துக்கோ சின்னவனை. பாரு எங்க இருக்கான்னு பாரு. ஒரு லைக் போட்டுருங்க, லைக் போடுங்க. சாமி எப்பயுமே எனக்கு சொன்னாங்க. சாமி எப்பயுமே எனக்கு சொன்னாங்க. சாமி கூட நான் ஒரு 30 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் கடவுளை கூட அவரை கூட பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல உடல்நிலையை கொடுக்கணும். அவருக்கு நல்ல உடல்நிலையை கொடுக்கணும். மகிழ்ச்சி. ஆமாம், சாமி வந்து சொல்ல முடியாது. என்ன ஃபோன் பண்ணாலும் தொந்தரவு பண்ணாலும் நான் தான். அவர் ஃபோன் எடுக்கலாம் கோவிக்கிறது நான் தான். அதனால வந்து அந்த எந்த கோபம்னா அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு எப்பயும் போல இந்த 30 ஆண்டுகள் எப்படி சாமி சுந்தரேஸ்வரர் அதே போல நினைச்சிருக்கார். அதே மாதிரி கடவுள் பழனியாண்டவனும் விநாயகப் பெருமானும் அதே மாதிரி வச்சிருக்கணும். இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். இந்த பிள்ளைகள் மென்மேலும் வளர்ச்சியடையணும். ரோஜா வந்து எங்க வீட்டு பிள்ளை சொல்லுவாங்க எம்ஜிஆரை பார்த்து. இந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை போல மிகப்பெரிய போராடின இந்த குழந்தை. அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. உலகம் பூரா அந்த குழந்தையை தெரியணும். அதுக்கு ஆண்டவன் எல்லா அருளையும் கொடுக்கணும், ஆயில கொடுக்கணும், நோய் நோய்தான் நல்லபடியா இருக்கணும். எல்லாம் இறைவனை நினைத்து எங்க சாமிக்கு என்னால் ஆன சின்ன பொன்னாடைய போகிறேன். நன்றி நான் சொல்றேன். விழாவில் நாங்கள் பத்திரிகையில பேர் போட்டு விழாவில் மேடையில் ஏற முடியாம அண்ணனுக்கு பொன்னாடையானது நாங்கள் எங்களுடைய சார்பாக செஞ்சு ஆகணும். ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் வாசகங்களை பேசி வாங்கி கொடுப்பாரு. கட்டணும் பாரு. அதுக்கப்புறம் அவரே கட்டிடுவாரு. ஆமா, ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கு, அதுல ஏதாவது இது இருக்குன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு உடனடியாக இருக்கக்கூடியவர். அதனால் அவர் எனக்கு மிக்க நன்றி. தற்பொழுது சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு எல்லாரும் செவிக்கில்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படம் வாங்க. செவிக்கும் தேவை, வயிற்றுக்கும் தேவை. சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். முதல்ல இந்த படிக்கிறது இந்திராட்சி அச்சு. அடுத்ததாக இந்த விழா இதில் ஆரம்பத்திலேருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எங்க கூட பயணம் பண்ணி ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க எதுக்கு வர்றாங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு 3 பேர் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் கண்மணி பாண்டியன் அவர்கள் கண்மணி மேடைக்கு முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்ள. ஆலயத்துக்கு வாங்க. கண்மணி முன்னாடி வாங்க. அடுத்ததாக இந்திராட்சி அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு செல்போன் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பூரா, ஏன்னா பாப்பாவுடைய ஷெட்யூல் அப்படி, அங்கே எம்பிஎல் போகணும், காலேஜுக்கு போகணும். இங்கே பழனியில் இருக்கும்போது 1 to 4 கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும், அங்கே வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து விஐபியை பார்க்கணும்.
அப்புறம் வந்து இங்கே ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எப்படி டைம் பார்த்துங்க, காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் ஒரு இடம், 1 மணிக்கு 12 to 1 ஏதாவது வயிற்றுல கொஞ்சம் போட்டுக்கிறது, இல்லைன்னா அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிடும். 4 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க. இது எல்லாத்துக்கும் கூட உதவி பண்ணது இந்திராட்சி மற்றும் கண்மணி, இவங்க 2 பேரும் வேலைக்கு வருமாறு. எங்கே போச்சு? இங்கே பாண்டி இருந்தான், பாண்டி பையன்லாம் இருந்தாங்களா? வாங்க வாங்க இந்திராட்சி வா. ரைட். எங்கள் வீட்டு ஃபுல்லாக தான் இது. இருந்தாலும் எப்படி ரோஜா ஒரு பெருமை இருக்கோ அதே மாதிரி இந்திராட்சிக்கும் ஒரு பெருமை இருக்கு. அவங்க இன்னும் மென்மேலும் இந்த மாதிரி நிறைய சேவைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பாராட்டி அவங்களுக்கு சால்வை கொடுக்கும். அடுத்ததாக எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இன்னொரு விஷயம்னா, இந்த விழா இந்த நடத்துறதுக்கு முக்கியமா எனக்கு கூட உறுதுணையா என்னுடைய கையாள என்னுடைய வலது கையா இருக்கிறது எங்க பையன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமா இல்ல மியூசிக் போட்டு என்ட்ரி கொடுத்து 2 பேருக்கு வெயிட்டிங் இருக்கு. முதல்ல சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு எல்லாரும் கொடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் கூப்பிடுங்க. பாலண்ணா அண்ணா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கொடுங்க. ஸ்டூடெண்ட்டு முதலிலே என் ஜனனி அவர்களுக்கு சான்றிதழும் ஜனனி அவர்களுக்கு சான்றிதழும் சீரும் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக எஸ் துளசி பிரியா அவர்களுக்கு சான்றிதழும் சீரும். அடுத்தபடியாக எஸ்வி தனுஷாஸ்ரீ அவர்களுக்கு சான்றிதழும் சீரும் வழங்குகிறார்கள். எஸ்கே எஸ்வி தனுஷாஸ்ரீ அப்படி நில்லுங்க. டக்கு டக்குன்னு எடுங்கப்பா. 45 இருக்கு. எஸ்வி தனுஷாஸ்ரீ தனுஷாஸ்ரீ எங்க பிரதர். அடுத்தபடியாக எஸ்கே கௌசிகன் அவர்களுக்கு கௌசிகன் கோகிலா கௌசிகன் கிளாப் கிளாப் மாமா கிளாப் பண்ண சொல்லுங்க. கிளாப் பண்ண சொல்லுங்க. வேகமா வேகமா. அடுத்தபடியாக எஸ் ரித்திகா அவர்களுக்கு சான்றிதழும் வழங்குகிறார்கள். குட்டி எங்க குட்டிப்பா பாப்பா.
நான் போறேன். அடுத்தபடியாக எம் ஸ்வேதா அவர்களுக்கு அடுத்தபடியாக கே அன்பு சிவானி அவர்களுக்கு கேமராமேன் இந்த பிடிச்சிக்கிறியா? இல்லை நீங்களே கே அன்பு சிவானி அவர்கள், தொடர்ந்து எஸ் ஹர்ஷிதா அவர்களுக்கு எஸ் ஹர்ஷிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக எம் தாரணி ஸ்ரீ அவர்களுக்கு எம் தாரணி ஸ்ரீ அவர்களுக்கு தரணி ஸ்ரீ அவர்களுக்கு அடுத்தபடியாக எம் மித்ரா ஸ்ரீ அவர்களுக்கு அடுத்தபடியாக எம் மித்ரா ஸ்ரீ அடுத்தபடியாக எம் ஸ்ரீ ஆராத்யா அவர்களுக்கு எம் ஸ்ரீ ஆராத்யா எடுக்கணுமா உண்டா? அவங்க எடுக்கிறதா பண்ணிட்டாங்களா? அக்ஷயகிருத்திகா, இதாங்க ஜெயலட்சுமி, இந்த இதுங்களா? இங்கே இருக்கா அக்கா? எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட் சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல அவார்டு வாங்குறாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாங்க வந்து வாங்க சார், வாங்க சார், நம்ம பேசுகிற வாங்க, முன்னாடி வாங்க. ரொம்ப தேவசாரமே கொடுத்த மாதிரி நாங்க ஏத்துக்கிறோம். வாங்க வடிவேல் வாங்க, இங்க வாங்க. ஆமா வடிவேல் வாங்க, அவங்க சேர்ந்து வாங்க. அப்படியா? வாங்க வாங்க ஓகேவா? டன். அப்ப இங்க பாருங்க. தம்பி வளைக்கு சார், வளைக்கிங்க தம்பி. அவங்க இது யூடியூபர், இது கேமரா. ஓகே வாங்க. ஓகே 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 ஓகே. அந்த பேராதீங்க, டைம் ஆச்சு. ரொம்ப ஆச்சாமே, வேகமா முடிச்சுங்க. சாமி எஸ் தட்சதா, அடுத்தபடியாக எஸ் தட்சதா அவர்களுக்கு வழி விட்டுங்க. ஆராத்யா. தயவு செய்து போட்டோ எடுக்கணும். மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குறவங்க போட்டோ எடுத்துக்கணும். அப்பா குழந்தைங்களை கொஞ்சம் அவங்க பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக எஸ் தட்சதா, இதை வாங்கிட்டு நகர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்க வாங்க, போட்டோவுக்கு நல்லா இருக்கும். எஸ் தட்சதா. அடுத்தபடியாக வி வம்சிகா அவர்கள் மெசேஜ் ஃபோன் வந்துட்டு இருக்கு. தயாரா இருங்க, அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வி வம்சிகா அவர்கள் அடுத்தபடியாக கே சாய் வாசினி
ரைட்ண்ணா. சாய் காசினி கே சாய் காசினி அப்பா வளைக்கு 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 தொடர்ந்து ப்ளீஸ் கேப். அடுத்தபடியாக எம் நாகஸ்ரீ கன்யா. அடுத்தபடியாக எம் நாகஸ்ரீ கன்யா அவர்களுக்கு எடுத்துட்டியாடா? ஆசி தன்யா யார் நீங்க இது வீடியோக்கா. இங்கே போட்டோ எடுத்துருங்க. இவங்க பேரண்ட் வாங்கப்பா. நாகஸ்ரீ கன்யா அவர்களுடைய பேரன். ஆசி தன்யா வாங்க சார் வாங்க சார். இதை ஒருத்தர் எடுத்து கொடுங்கப்பா. கூட ஒருத்தர் இல்லை மகேஷ் சார் வாங்கி கொடு. அடுத்தபடியாக எஸ் காவ்யா சிவானி. பாப்பா பாப்பா உட்காரு. இங்க வா. காவ்யா சிவானி. வாங்க சார். அடுத்தபடியாக எஸ் காவ்ய சிவானி அவர்களுக்கு ஆசை வர இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு. அடுத்தபடியாக எஸ் எம் மீனாட்சி அவர்களுக்கு பாப்பா இங்கே பாருங்க பாப்பா. அடுத்தபடியாக எம் ஜமுனா அவர்களுக்கு ரைட் ஓகே. ஜமீன் வாங்க ஜமீன். என்ன பண்றீங்க? அடுத்தபடியாக ஏ மீனாட்சி அவர்களுக்கு வளைக்குமா. அந்த ஏரியா ஒருத்தர் கிளப்பிட்டுப்பா. அந்த ஏரியா கிளப்பிட்டு அப்பா ரொம்ப கேட்குறாங்க. அம்மா எல்லாம் பின்னாடி வாங்கம்மா பின்னாடி வாங்கம்மா. அப்பா பேசலாம். அடுத்தபடியாக எம் எம் விகாஷா அங்கேயும் பாருங்க. அவர்களுக்கு எம் எம் விகாஷா அவர்களுக்கு அடுத்தபடியாக விகாசா வாங்க. ஆமா. செல்ல வாங்கி வம்சி செல்ல வாங்க. அட கேமரா. அடுத்தபடியாக சி ஹர்ஷிதா அவர்களுக்கு அர்ஷிதா யாரோட கேமரா இது? அது அவங்க எடுத்து கொடுத்துருக்கோங்க. எங்க சித்தி எங்க இருங்க இருங்க. சித்தி பாருங்க. சி கேமரா கேமரா ஆன் பண்ணி விடுங்க. கேமரா ஆன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. சி ஹர்ஷிதா போயிட்டே இருக்கு. அதான் போயிட்டே இருக்கு. சொல்ல சொல்லுங்க. நான் மறக்கல. சான்றிதழ் வாங்கிய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்க என்ன சாப்பாடு டிஃபன் எடுத்துக்கலாம். சான்றிதழ் வாங்கிய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் வாங்கிக்கலாம். அவங்களா கை தட்டலாமா? டேய் டேய் ஜோதி கிளாப் பண்ணுங்க. அப்பதான் மத்த கிளாப் பண்ணுவாங்க. கொடுக்குறப்ப கிளாப் பண்ணணும். சாய் அனன்யா அவர்களுக்கு ஏய் தம்பி தம்பி ரைட். சாய் அனன்யா அவர்கள் இங்க பாருங்க இங்க பாருங்க. அடுத்தபடியாக எஸ் ஆர் கமலி அவர்களுக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்ல யாரோ வராங்க. கமலி அவர்களுக்கு அடுத்தபடியாக இங்க பாருங்க. எவ்வளோ பண்றீங்க நீங்க வேற விட்டுருங்க. ஓகே சரி ஜோதி அடுத்து நீயா? அடுத்தது யாரு நீங்க? எஸ் ஆர் கமலி அவர்கள் அடுத்தபடியாக கமலி. அடுத்தபடியாக ஆர் ஓ சாய் லட்சுமி அவர்களுக்கு ஓகே எவ்வளோதான். ஆர் ஓ சாய் லட்சுமி இவன் சாய் லட்சுமி இல்லப்பா. அடுத்தபடியாக ஆர்
லித்திகா. அடுத்தபடியாக ஆர். அடுத்தபடியாக நேஹா ஆனந்த். அடுத்தபடியாக நேஹா ஆனந்த். இங்க இருங்க பாப்பா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அடுத்தபடியாக நேஹா ஆனந்த். நேஹா அனந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் ஜீவிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக எம் செல்வ ஹரிதா அவர்களுக்கு யாரு கூப்பிடுங்க. செல்வ ஹரிதா. அடுத்தபடியாக எஸ் எம் ஜனனி, எம் மித்ராஸ்ரீ, ராஜஸ்ரீ, மொத்தமா கொடுக்குறாங்க. லட்சுமி சரஸ்வதி. ஆமா ஆமாடா ஆமாடா ஆமாடா. இங்க பாருங்க பாப்பா, பாப்பா இங்க பாருங்க. ஜனனி, மித்ராஸ்ரீ, ராஜஸ்ரீ. இங்க இருக்க அக்கா, இங்க பாருங்க. இங்கே நின்னுக்கலாம். ரைட். அடுத்தபடியாக இபி யாகவி அவர்களுக்கு இபி யாகவி அவர்களுக்கு அடுத்தபடியாக பி எம் கிருத்திகா அவர்களுக்கு பி எம் கிருத்திகா அவர்களுக்கு அடுத்தபடியாக வி ஜெயதரிசினி அவர்களுக்கு வி ஜெயதரிசினி. அடுத்தபடியாக எஸ் அக்ஷகிருத்திகா அவர்களுக்கு எஸ் அக்ஷகிருத்திகா. எஸ் அக்ஷகிருத்திகா அவர்களுக்கு அடுத்தபடியாக பாப்பா இங்க பாருங்க. ஓகே. அனந்திகாஸ்ரீ, என் அனந்திகாஸ்ரீ அவர்களுக்கு அடுத்தபடியாக கே தன்யாஸ்ரீ அவர்களுக்கு
கீழே இருக்குங்க. ஏ தன்யாஸ்ரீ அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் அஸ்விதா அவர்களுக்கு அப்பா விளைவிங்க. இங்கே பாரு பாப்பா பாப்பா. சரி அங்கே பாட்டு இங்கே பாருங்க. அக்கா நீங்கள் எடுத்துட்டீங்களா சொல்லுங்க. நீங்கள் எடுத்துட்டீங்க ரைட்டு. அங்கே பாரு பாப்பா பாப்பா இங்கே பாருங்க. இங்க பாருங்க. தண்டபாணி இங்க பாருங்க. அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களது மனைவிகளை எஸ் அஸ்மிதா அவர்கள் பாப்பா இங்க பாரு முடி. பாப்பா இங்கே வருங்க. எஸ் அஸ்மிதா அவர்கள் யாரு இந்த பேரு? லக்ஷா. அடுத்தபடியாக ஜோதிஸ்ரீ அவர்களுக்கு ஈடியாக்கா ஜோதிஸ்ரீ இந்த மணி. அடுத்தபடியாக எஸ் நிரூபா அவர்களுக்கு இது வாப்பா இங்க வாப்பா. இது இல்லப்பா அப்பா. இங்க பாருங்க. ஓகே எஸ் நிரூபா அவர்கள் அடுத்தபடியாக எப்போ அன்னலட்சுமி என்ன போகிறீங்களா இல்லையா? நீங்கள் கையில் கொடுத்துட்டு போ டக்குன்னு போங்க. கொண்டாங்க இந்த அதை எடுத்துக்க ஆன் பண்ணி கொடுங்க. இந்த யார் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. கூப்பிட்ற டயத்தில் ஓடி போயிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம். இந்த அன்னலட்சுமி கிட்ட நின்னுக்குப்பா. இது இருக்கட்டும். இந்த அது பிடி. பாருங்க. நான் சொன்னோடனே இல்லைங்க. சாமி சேர்ந்து விலைக்கு சாமி விலைக்கு அடிச்சு சொல்லுங்க. என்ன சேர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க? இங்க பாருங்க. நல்லா பாருங்க. சாமி பத்தி நல்லா சிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்தா சாமி என்ன சாமி யாதவி அவர்கள் எடுப்பா சாமி யாதவி அவர்கள் ஒரே வாழ்க்கை எவ்வளவு பெரிய சாதனை வருமா? உண்மையிலேயே மாசம் போல வருஷம் போல ஆடுறவங்களை கூட ஒரே வாழ்க்கையில் ஆடி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. நம்ம காலையில சமைச்ச பாத்திரம்லாம் வெளியே இருக்கு. ரோட்ல பெரிய பாத்திரம் உள்ள தூக்கி வச்சுட்டு வந்துடுறேன். போனாரு, அதுக்குள்ள கேட்ல மாட்டிட்டாரு. போய் குளிச்சுட்டு வரேன். வாங்க
முடிச்சாங்க. ஏய் உள்ள போட்டோம். அடுத்ததாக எங்க அஸ்வத்தாமன் அவர்களுக்கு அதாவது நைட்டு மேலே கண்ணு முடிச்சு இந்த கோவில் அவர் பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் அந்த விழாவை நடத்துறதுக்கு பானுமதியோடு சேர்ந்து உதவி பண்ண முடிஞ்சது. என் பையனாக இருந்தாலும் சேவைக்கு ஒரு பாராட்டு பண்ணணும். ஆனந்த கண்ணீரா? இந்த அத்தனை விழாவிலும் எங்களோடு எங்கள் குடும்ப விழாக்கள் அனைத்திலும் எங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்திலையும் எங்களுக்கு பேருதவியா இருக்கக்கூடிய நாஞ்சில் நண்பர்கள் எல்லோருக்குமாக நாஞ்சில் நண்பர்கள் குடும்பம் தான் எங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இன்னைக்கும் இருக்காங்க, என்னைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு எங்களுக்குள்ள நன்றி சொல்ற பழக்கம் இல்லை. முடிஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி கொடுத்துக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவோம். நாஞ்சில் நண்பர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. என்னப்பா நம்ம இதுல இருக்கவங்க கூட கை தட்டணும், நம்மளே கை தட்டி கூடாது, நம்மள என்கரேஜ் பண்ணணும். நம்ம இருக்கு நம்மளுக்கே நம்ம நானும் தான் சட்டி எடுக்கிறேன். சாப்பிடவே மாட்டீங்களா? அது இன்னைக்கு இல்லை, கம்மா வச்சதுக்கு அப்புறம் தான் 5 நாள் கணக்கு வராது. முடிஞ்சா கட் பண்ணிடலாமா? லைவ் யாருமே ஏய் என்ன பண்றாங்க? சாப்பிடுறீங்களா? சிப் பண்றீங்களா? நான் ஊட்டி விட்டுறீங்க, அப்புறம் பாத்துக்க. யாரு இல்ல யூடியூப் அண்ணா யாரு? அதுக்கே கண்ணாடி கட்டினீங்க, பயங்கரமா இங்க ரிஃப்ளெக்ட் அடிக்குதுப்பா. சசியக்கா கேஷுவலா இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கேன் மாமா. அதனால வர்றது சும்மா என்னது அங்க போகணுமானுங்க. இது நம்ம வீடு இல்லையா? நல்லாவே இல்லை. நான் யாரோ வேற